திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கலிங்கம்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 650க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் களம் கண்ட இந்த போட்டியினை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காளைகள் கலந்து கொண்டது. இதில் சீரிப்பாய்ந்த காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் தங்கம், வெள்ளிக்காசு, சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் என பரிசுகள் வழங்கப்பட்டது. மாடு வெட்டி பெற்று மாட்டோட ஓனர் எல்லாரும் ஜெயின் சேவல மாடு வெட்டி பெற்றது கயிறு போடாது வீரர்கள் பரிசோதிக்கணும். சுக மருத்துவமனை அண்டா சுப்பிரமணி மேஸ்திரி மாடு வெட்டி பெற்றது. சேலம் மாவட்டம் முடிவரம் கிங் ஸ்டார் மாடு அசுரன் காரணம் கோவில் மாடு மணிக்கூடு மாடு மறுபடி தொட்டுப்பார் குடிப்பார் தொட்டுப்பார் ஆகா புலிது பறக்கிறது எரிக்க விடுது அத்தாடி ஒரு கட்டு அருமையான தொட்டுப்பார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி முறிவு என்பது ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அதுதான் தொண்டர்களின் உணர்வு என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதாவது ஏற்கனவே 25/9/2023 அன்று இதே தலைமை கழகத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டது என்று தெளிவாக அறிவிச்சிட்டோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டருடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அன்றைக்கே சொல்லியாச்சு. விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதியில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பின் போது பணம் கொடுப்பது போன்று முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவற்றை பொதுமக்களே நேரடியாக புகார் தெரிவிக்க சி-விஜில் என்ற செயலி உள்ளதாகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது பார்க்கும்போது நம்ம எலெக்ஷன் கமிஷனில் சி-விஜில் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சி-விஜில் ஆப் மூலமாக நம்ம இந்த மாதிரி ஒரு மணி டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு, டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி விவரம் இருக்கும்போது அதே நேரத்தில் ஒரு ஃபோட்டோ இல்லைனா ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிச்சிட்டா நேரில் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும். 100 மினிட்ஸ்க்கு உள்ளே அது ஆய்வு பண்ணி டிஓ அவர்கள் அதில் நமக்கு பதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுப்பாங்க. அது தவிர அனைத்து ஏஜென்சிஸ் எல்லாம், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸு, பேங்க்ஸு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் ஆர்கனைசேஷன், எக்ஸைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேம் டைமில் ரிப்போர்ட்டிங் பண்ணி அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இஎஸ்எம்எஸ் ஒரு ஆப் எலெக்ஷன் கமிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உடனே யார் என்ன பண்ணுறாங்களோ அது நமக்கு தெரியும். எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி ஒரு சீஜர் பண்ணால் உடனே நம்ம அதில் ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த சி-விஜில் ஆப்பில் ஃபோட்டோ, வீடியோ அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பும்போது அதுலேயும் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் மாநிலங்களவை சீட்டு கேட்பது எங்கள் உரிமை என்றும் அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை சீட்டு கொடுக்கவில்லை என்ற செய்தியில் உண்மையில்லை என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் வந்து எங்களுடைய இல்லத்திற்கு, கேப்டன் இல்லத்திற்கு வந்து இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. வெகு விரைவிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, உறுதியான முடிவு என்ன என்பதை பத்திரிகை நண்பர்களாகி உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நாங்கள் அவங்க வந்த போதும் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பை எடுத்து எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சென்றாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது போல தான் எங்களுக்கான உரிமையை, எங்களுக்கான ராஜ்யசபா சீட்டை நிச்சயம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் அதற்கு மகிழ்ச்சியாக நிச்சயமாக
பொறுத்திருங்கள், நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை தான் அவங்க தெரிவித்து அனுப்பியிருக்காங்க. இது ஊடகங்களாக பரப்புகின்ற ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கின்றாங்க. அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை, எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் காந்தி அறிவித்த 5 வாக்குறுதிகளை தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைப்போம் என்றும், தேர்வுகளின் போது வினாத்தாள் கசிவை தடுக்க சட்டம் வலுப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வேலையின்மை, விலைவாசி உயர்வு குறித்து பிரதமர் மோடி பேசுவதே இல்லை என்று முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். இப்போ என்ன தேர்தல் வாக்குறுதி தந்திருக்கோம்னா தரப்போகிறோம், அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை திருத்தி புதிய சட்டம் இயற்றி ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட், அதாவது இப்படி வேலை வாய்ப்பு உறுதி சட்டம்ங்கிற மாதிரி பயிற்சிக்கு உறுதி அளிக்கக்கூடிய சட்டமாக திருத்தி அமைத்து புதிய சட்டத்தை நிறைவேற்றி, அந்த சட்டத்தில் ஒவ்வொரு மாணவனும் ஒரு தனியார் கம்பெனியிலேயோ அல்லது பொதுத்துறை கம்பெனியிலேயோ ஓராண்டுகளுக்கு அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியாளாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதற்கு 1 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்டைப்பெண்ட். அப்படின்னா ஏறத்தாழ மாதத்துக்கு 8,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபா. அதே நேரத்தில் இந்த தொழிற்கல்வி பயிற்சி ஸ்டைப்பெண்ட், தொழிற்கல்வி பயிற்சி, ஓராண்டுகளுக்கு நல்ல வேலை, ஓராண்டுகள் கழித்து அந்த பையனுக்கு தொழில் திறன் வந்த பிறகு, பழக்கம் வந்த பிறகு வேலை வாய்ப்பு கூடுங்கிற நம்பிக்கை, அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுங்கிற நம்பிக்கை. ஆகவே தான் இந்த புதுமையான திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இன்று உரிமையாக இல்லாதது சட்டப்படி உரிமையாக போகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் சிஆர்டிஎஸ் பெண்கள் கூட்டமைப்புகளின் சார்பில் உலக மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அச்சிறுபாக்கம் மலைமாதா அருள் திருத்தலத்தில் செங்கல்பட்டு கிராமப்புற மேம்பாட்டு சங்க வழிகாட்டுதலின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்ட பெண்கள் மேம்பாடு சங்கம் மற்றும் செங்கல்பட்டு மதரம் அன்னை தெரசா நலச்சங்கம் இணைந்து பெண்கள் முன்னேற்றத்தில் முதலீடு செய்வோம், பெண்கள் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவோம் என்ற தலைப்பில் மகளிர் தின விழாவை கொண்டாடினர். முன்னதாக பெண்கள் முன்னேற்றத்தில் முதலீடு செய்வோம், பெண்கள் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவோம் என்ற தலைப்பில் அச்சிறுபாக்கம் மேம்பாலத்தின் கீழ் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகில் பேரணி நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் நகராட்சி நகரமன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் தலைமையில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர், நகராட்சி ஆணையர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவாரூர் நகர பகுதியில் உள்ள விஜயபுரம் அரசு தாய்சேய் நல மருத்துவமனைக்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும், திருவாரூர் அரசு மருத்துவமனையில் MRI ஸ்கேன், கேட்லா கருவி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ உபகரணங்களை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும், திருவாரூர் பகுதிகளில் பொதுமக்கள் தேவைகளை முதலமைச்சரிடம் பரிந்துரை செய்து பெற்றுத்தரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மயிலாடுதுறை தலைமை தபால் அஞ்சலகத்தில் ஆதார் அட்டை காத்திருப்பு கூடம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் காத்திருக்கும் அறை ஆகியவை திறந்து வைக்கப்பட்டது. அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் ஆஷிப் இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அனைத்து மகளிர் மற்றும் தாய்மார்களுக்கு இனிப்புகள் மற்றும் மலர் கொத்துகள் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் புதிய காத்திருக்கும் அறையினை தாய்மார்கள் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர். செங்கல்பட்டு பகுதியில் இயங்கி வரும் RG மாடர்ன் சமுதாய கல்லூரியில் நிர்வாக இயக்குநர் நிவேதா ஏற்பாட்டில் ஜோதி மருத்துவமனையின் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு ஜோதி மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் கோவிந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கொடிப்பள்ளம் கிராமத்தில் இயங்கி வந்த நியாய விலைக் கடை பழுதடைந்ததால் இடிக்கப்பட்டு வேறொரு கட்டிடத்தில் இடநெருக்கடியோடு நியாய விலைக் கடை இயங்கி வருகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கஸ்தூரி சுப்பிரமணியன் அரசுக்கு கோரிக்கை வைத்ததை அடுத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 12,70,000 மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி, பொறியாளர் அணி மாநில துணைச் செயலாளர் ராஜா ரவிவர்மன், வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
உலக மகளிர் தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் தினம் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உதவி ஆய்வாளர் ரத்னபால் சாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காவலர்கள் ஒருவருக்கொருவர் கேக் ஒட்டிக் கொண்டு தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்ணங்குடியில் அரசு மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் இப்பள்ளியில் 7.50 லட்சம் மதிப்பீட்டில் 3 கூடுதல் கட்டடங்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மகாத்மா காந்தி நூலகத்திற்கான கட்டடமும் கட்டப்பட்டுள்ளது. இந்த இரு கட்டடங்களையும் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் திறந்து வைத்து புத்தகங்கள் வாசிப்பின் அவசியத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, தேவக்கோட்டை வட்டார கல்வி அலுவலர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐசரி கணேஷ், இணைவேந்தர் ஆர்த்தி கணேஷ், வேல்ஸ் கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீதா கணேஷ் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் தாளாளர் பேராசிரியர் கௌரி ரமேஷ், தொழில் முனைவோர் செல்வி வந்தனா ரமநாதன், தடகள வீராங்கனை சாந்தி சவுந்தரராஜன், நடிகை அர்ச்சனா ரவிச்சந்திரன், பின்னணி பாடகி பிரியங்கா ஆகியோருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வருடந்தோறும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். இந்த வருஷம் புதுசாக எப்பவுமே மகளிர் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த தடவை ஆண்களையும் கூப்பிட்டு மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். அது இந்த வருஷத்தினுடைய சிறப்பு. இல்லை, இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கவே கூடாது. எங்கேயும் பாண்டிச்சேரியில் நடந்திருக்குது. அதுக்கு உச்சக்கட்ட தண்டனையை அந்த செஞ்சவங்களுக்கு வாங்கி தரணும், கொடுத்தே ஆகணும். தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்கு, நீங்கள் எதுவும் போட்டிடுறதுக்கு? நான் எந்த கட்சியிலுமே இல்லையே, நான் போட்டியிட வாய்ப்பு இல்லை. விஜய் நல்ல நண்பர், கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், வாழ்த்துக்கள். நம்ம சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்கு. சார், உங்களுடைய ப்ரொடக்ஷனில் அடுத்து வரக்கூடிய படங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களாக அமையறதுக்காக இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு. இப்போ அடுத்து வரப்போகிற படம் சகோதரர் ஹிப்ஹாப் ஆதி நடிச்சிருக்க பிடி சார் அப்படின்ற ஒரு படம். முழுசாக பெண்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம். அது முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாதத்தில் 3 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும். திருப்பூர் தெற்கு சரக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் சார்பில் ராயபுரம் பகுதியில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்தில் உதவி ஆணையர் நாகராஜன் தலைமையில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தெற்கு சரக காவல் உதவி ஆணையர் நாகராஜன் காவல்துறையினருடன் கேக் வெட்டி மகளிருக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையில் பணியாற்றி வரும் பெண்கள் பாடல்கள் பாடியும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டும் மகளிர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். உலக மகளிர் தினத்தை ஒட்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் வார்டில் செவிலியர்கள் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினர். மேலும் ரோஜாப்பூ பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தனர். இன்னைக்கு மார்ச் 8 உமன்ஸ் டே. நாங்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செவிலியர்கள் மற்றும் செவிலிய பயிற்சி மாணவர்கள், செவிலிய கண்காணிப்பாளர் எல்லாரும் சேர்ந்து, டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிருக்கோம். நாங்கள் மகளிராக இருக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள எட்டுக்குடி கடைவீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த முதுபெரும் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்புசாமி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டு தம்புசாமி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 7.15 கோடி மதிப்பீட்டிலான 25 புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இதில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை திருவருப்பூரில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக உதவி ஆணையர் அலுவலகம் கட்டும் பணி 1.5 கோடி மதிப்பீட்டில் துவக்கி வைக்கப்பட்டது. இப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதையடுத்து திருவப்பூரில் நடைபெற்ற நிகழ்வில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மிகநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்வை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில், துணைத் தலைவர் லியாகத் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள கழிவறையில் நீண்ட நேரமாக கேட்பாரற்று கிடந்த பையை எடுத்து அதிகாரிகள் பார்த்தபோது அதில் சுமார் 1.3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 56 கிராம் தங்க பேஸ்ட் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இலங்கையிலிருந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திருந்த பயணி ஒருவரை அடையாளம் கண்டு அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அருகே உள்ள மாயர் கேம்ப் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் இரவு வீட்டின் அருகில் உள்ள தோட்டத்தில் காவலுக்கு சென்றிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக காட்டு யானை தாக்கி நாகராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து நாகராஜ் உடலை மீட்ட பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காட்டு யானை தாக்குதல் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக மகளிர் தினத்தை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் ஆயுதப்படையில் வெஸ்ட் கிரேட் கிளினிக் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமினை நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாகை காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு இலவச பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாம் நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் விவேகானந்தா சமூக கல்வி சங்கம் சார்பில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. திருவாரூர் மாவட்ட கவுன்சிலர் சாந்தி தேவராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சி தலைவர் பூங்கொழுலி கபிலன், பாரத ஸ்டேட் வங்கி கிளை மேலாளர் ஜெயபிரதா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பெண்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து விவேகானந்தா சமூக கல்வி சங்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய களப்பணியாளர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி ரோட்டரி சங்கம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பேரூராட்சியில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. ரோட்டரி தலைவர் சேஷாத்ரி, செயலாளர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ரோட்டரி பொறுப்பாளர்கள் ராசன், முன்னாள் ரோட்டரி தலைவர் ஹபீப் ரகுமான் கலந்து கொண்டு சேலை வழங்கினர். இதில் பேரூராட்சி தலைவர் கந்தன், செயல் அலுவலர் செல்லப்பிள்ளை, விசிக பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லைமாறன் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் விக்ரமன், முருகவேல், கோபிரத்னம், கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.